உங்கள் பைஷ்மி. ஸோ வீடியோக்குள்ளே ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கண்டென்ட்னா மினியேச்சர் ஃபுட் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்கூல்லாம் எப்படி போகுது? என் ஸ்கூலில் எப்படியோ போயிட்டுருக்கு. என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம கண்டென்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மினியேச்சர் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன சமைக்க போகிறோன்னா பேல்பூரி தாங்க சமைக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பேல்பூரி பிடிக்கும்னு தெரியல. ஆனால் பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினியேச்சரில் ஃபுட்டில் சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததா மினியேச்சரில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அடுத்ததா கண்டென்ட் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள இதை நான் மட்டும் பண்ண போகிறது இல்லைங்க. என் கூட சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அவங்களும் பண்ண போகிறாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட திங்ஸ், பேல்பூரிக்கு செய்ய வேண்டிய திங்ஸ் என்னென்ன காட்டுறேன் வாங்க. இது என்னென்ன தேவையான பொருள்னா, பேல்பூரிக்கு மஸ்ட்டு தேவையானது வந்து இந்த பொரி தான். மஸ்ட்டு தேவை. அடுத்ததாக வந்து பேல்பூரிக்கு மிக்சர் இல்லாமல் எப்படிங்க, அதுவும் வேணுங்க. அடுத்து மசாலா, கரம் மசாலா இல்லைன்னா பொரிக்கு டேஸ்ட்டே இல்லைங்க. அடுத்து டொமேட்டோ. எங்கள் வீட்டில் வெங்காயம் இல்லாததுனால நாங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு. இப்போலாம் ஃபுட்டில் கண்டிப்பாக உப்பு தேவைங்க. அடுத்ததாக வந்து கோகனட் ஆயில். ஏன்னா நம்மளுக்கு காரம் இருக்கக்கூடாதுல்ல. உங்களுக்கு வேணால் நீங்கள் காரமும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் சேர்க்கல, ஏன்னா கரம் மசாலையிலே காரம் இருக்குல்ல. பாங்க நம்ம பேல்பூரி என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னா நல்லாவே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் சமைக்க போகிறாங்க. என்ன எடுத்துருக்கீங்க மிஸ்டர் ஷெஃப்? என்ன எடுத்துருக்கீங்க நீங்கள்? பொரி, தேவையான பொரி. நம்மளுக்கு அவ்வளோதான், இவ்வளோதான் இல்லை, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். மிக்சர், கரம் மசாலா, நம்மளுக்கு எவ்வளோ அளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி. எங்கள்கிட்ட வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி. எங்கள்கிட்ட வெங்காயம் இல்லை, கடையில் போய் வாங்கிட்டு வர சோம்பேறித்தனனால நாங்கள் சும்மா தக்காளியை வச்சே செய்யணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா தேங்காய் எண்ணெய். அடுத்ததா அது பேர் என்ன? என்னது? காரம். ஆமாம், அதுவும் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா? அவங்கள சாப்பிடும்போதும் இருக்கே அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. அப்படி அவ்வளோதாங்க, நம்ம பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன மினியேச்சர் ஃபுட்டில் குக் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள்.